நான் என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. நான் என் வீட்ல சமையல், கிளீனிங்னு எல்லா வேலையிலயும் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டு செலவு பாத்துக்கிறதுல இருந்து அவளுக்கு நகை, டூ வீலர்னு என்ன வாங்கி கொடுத்தாலும் எல்லாமே நான் தான் பாத்துப்பேன். அவ சம்பாதிக்கிற காசு பூரா அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுவா. எனக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரிட்டையர்டு. அதனால அவங்களுக்காக செலவு பண்றத பத்தி நான் எதுவும் சொன்னதில்ல. எங்க அப்பா அம்மா வெளியூர்ல இருக்காங்க. அவங்க எங்கள பார்க்க ரொம்ப கம்மியா தான் வருவாங்க. ஒரு 3 மாசத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் வருவாங்க. என் பொண்டாட்டிக்கு என் சொந்த ஊர்ல இருக்க பிடிக்காது. அதனால நான் அவள அங்க கூட்டிட்டு போறதில்ல. நெறைய பேர் இப்ப என்ன மாதிரி தான் இருக்காங்க. நெறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொண்டாட்டிய நல்லா கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி இருக்கலாம். ஆனா நெறைய பேரு ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இத்தனை செஞ்சும் என் பொண்டாட்டி என்னை எரிச்சல் படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான், பொம்பளைங்களை எப்படி டாமினேட் பண்ணலான்னு பாக்குறானுங்கன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் எந்த ஃபேமிலியில இப்ப ஆம்பளைங்கள பொம்பளைங்கள டாமினேட் பண்றாங்கன்னு கேட்டா, உனக்கு தெரியாது, இன்னும் சில கிராமத்துல பொம்பளைங்கள டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு மனநிலை இப்ப வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கு. எவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டாலும் ஆம்பளைங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அதுதான் ஃபெமினிசமா? இதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ என்ன மாதிரியான ஆம்பளைங்கள பத்தி பேசுறாளோ அந்த மாதிரி ஆம்பளையா நான் மாறிரலாமான்னு தோணுது. நான் எவ்ளோ பிராட் மைண்டடா இருந்தும் ஏன் இப்படி ஜெனரலைஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. சிம்பிளா சொல்லணும்னா, ஆம்பளைங்க ஆம்பளைங்களா இருக்கணும். அப்பதான் அவங்க ஆம்பளைங்கள பத்தி தப்பா பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்காது. உங்க வீட்லயும் இதே மாதிரி இருக்காங்களா?